ஹாய் வீவர்ஸ், நாம பரன் போடணும்னு நினைச்சோம். பரன் போட்டாச்சுங்க. பரன் மேல ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. ஒரு 45 ஆடும் வாங்கிட்டு வந்து விட்டாச்சுங்க. இப்போ நமக்கு சொந்த இடம் கிடையாதுங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு வந்து அடவு தாங்க. 1 ஏக்கர் இடம் சுத்தி ஃபென்சிங் போட்டாச்சுது, மண் அடிச்சாச்சு, செட்டு போட்டாச்சுது, எல்லா வேலையும் ப்ராப்பரா முடிச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ். இப்போ 45 ஆடு இருக்குது. இன்னும் பேலன்ஸ் ஒரு 55 குட்டி வாங்கிட்டு வந்து விடணுங்க. அவ்வளோதாங்க. 100 குட்டி வளர்க்கலாங்க. 12 அடி அகலம், 50 அடி நீளங்க. எல்லா மெட்டீரியல் கொண்டு வந்து சேர்த்து எல்லாமே கொண்டு வந்தாச்சுங்க. இன்னைக்கு சைலஸ் ஒரு 10 மூட்டை ஆர்டர் பண்ணி சைலஸ் முதல்ல கொண்டு வந்து வைக்கிறோம். ஆட்டுக்குடி நம்ம வாங்கிட்டு வரும்போதே தடுப்பூசி போட்டாச்சு. இது ரெட்டைல் போட்டு தண்ணியில் குளிப்பாட்டி விட்டாச்சு. எல்லாத்தையும் குளிப்பாட்டி ப்ராப்பராக மேலே ஏற்றியாச்சுங்க. எதுவும் நோய் தொற்று எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வெட்டரி ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வந்து தடுப்பூசியும் போட்டாச்சுங்க. தடுப்பூசி ஏற்றி முதல்ல மேலே ஏற்றியாச்சுங்க. 45 குட்டி இருக்குங்க. இப்போது அதில் பெண்ணாடு ஒரு 8-9 ஆடு வந்து பெண்ணாடு இருக்குதுங்க. எல்லாமே லோக்கலில் வாங்கினதாங்க. இது முடிச்சுட்டு இன்னொரு 50 குட்டி வந்து எட்டயபுரம் சந்தையில் போயிட்டு பொட்டுக்குட்டி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பொட்டுக்குட்டி, அந்த சேலங்கருப்பு, அந்த மாதிரி 50 ஆடு வாங்கிட்டு வர போகிறோங்க. 50 குட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்க போகிறோம். கடலைக்குடி ஒரு 3 ஏக்கர் கடலைக்குடி வாங்கி வச்சாச்சுது. சாப் கட்டர் மிஷின் வந்துடுச்சுது. அந்த ட்ரே எல்லாமே கோயம்புத்தூர் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுங்க. அது அழகாக செட் பண்ணி அப்படியே நிற்கிற மாதிரி தண்ணிக்கு ரிப்பேர் வச்சாச்சுது. இந்த மேட்டு தாங்க ஆடு பயப்படாமல் நடக்குது. நான் நடக்க தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. வெயிட்டு தாங்காமல் கிச்சிட்டு விழுந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அது மேலே நடக்கும்போது எதுவும் சப்போஸ் சிலிப்பாயோ பிஞ்சு கீழே விழுந்துடுமோன்னு சொல்லிட்டு. ஹைட் வந்து 12 அடிங்க. தரையிலேருந்து 12 அடிங்க. இடையில ஒரு லேயர் வந்து ஆஸ்பரா சீட் போட்டிருக்கோம். கிராஸாக ஆஸ்பரா சீட் போட்டிருக்கு. மழை பெஞ்சா தண்ணி வெளியில் வர மாதிரி நம்ம வீட்டுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ குளுக்க யூரின் போட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் உருண்டு வெளியில் வந்துடுங்க. செட்டுக்கு வெளியில் ஆட்டோமேட்டிக் வெளியில் வந்துடும். அதுக்கு கீழே கோழி இருக்குங்க. கோழி குஞ்சு ஒரு 300 குஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் போனது போக மிச்சம் ஒரு 210 இருக்குது இப்போதைக்கு தற்சமயத்துக்கு. இது எல்லாமே ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் போராட்டமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும். இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இது எல்லாரும் பரன்மேல் ஆடுனாங்க. நாமளும் இறங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். நமக்கு பரன்மேல் ஆடு வளர்க்குறதுல மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மற்றபடி நான் வீட்டில் ஒரு தாயாடு ஒரு 15 ஆடு இப்போ தாயாடு இருக்குது. குட்டியெல்லாம் சேர்த்து ஒரு 25-30 இருக்குது என்கிட்ட. நான் தரையில் தான் சும்மா நார்மலாக பெருசாக எந்த செலவும் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறேன். பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும். இது வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு இந்த இடத்த பேசி 1 ஏக்கர் இடங்க சுத்தமாக இப்போ சுற்றி ஃபென்சிங் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பக்காவாக செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து ஆட்டை விட வந்து இதுக்கு செட் பண்ண செலவு தாங்க அதிகம். நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். நாம் வந்து ஆட்டுக்குட்டி பற்றி அத்தனையும் சொல்லுவோங்க இனிமேலுக்கு. ஆட்டுக்குட்டியை வாங்குறதுலேருந்து ஒரு நாள் குட்டியிலேருந்து நம்ம கடைசியாக கசாப் கடைக்கு சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் A to Z இதோட லாப நட்ட கணக்குலேருந்து எல்லாமே. இந்த மேட் பாருங்கள், 2க்கு 2ங்க, 480 ரூபாங்க. 2 அடி அகலம், 2 அடி நீளம், 480 ரூபாங்க. இது பாருங்க, 350 ரூபா ஒரு தண்ணி தொட்டி. தண்ணியும் வச்சுக்கலாம், நம்ம தீவனமும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக வாங்கி வச்சுங்க. சாப் கட்டர் 28,000 ரூபாங்க. சாப் கட்டர் வாங்கி வச்சுது. ஓகே, இப்போது இன்றைக்கி பூஜை போட்டு சாமி கும்பிட்டு ஆட்டுக்குட்டி முதல்ல மேலே ஏற்றி வச்சுங்க. எங்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். எல்லாரோட ஆதரவும் வேணும். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் உள்ள லாப நட்ட கணக்கில் ஆரம்பித்து A to Z எப்படி தீவனம் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம், எப்படி எத்தனை நாள் குட்டி போடுறதுலேருந்து எல்லாமே A to Z ஆடு சம்மந்தமான அத்தனையும், ஆட்டு தோல் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இனிமேலுக்கு இது சம்மந்தமான வீடியோ அனைத்து வீடியோவும் வருங்க. நமக்கு இனிமேலுக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க்கே இது தாங்க. நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். அந்த வேலை முடிச்சுட்டு எனக்கு வண்டி ஓட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே இனிமேலுக்கு ஆட்டுக்குட்டி, கோழி இப்படி தாங்க போகுது. நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எப்பவும் வேணும். A to Z எல்லாமே இந்த ஆட்டுக்குட்டி பற்றி எல்லாமே நம்ம இனிமேலே பேசுவோங்க. சாப் கட்டர் பாருங்கள், 28,000 ரூபா. இதுவும் கோயம்புத்தூர் தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இது அந்தளவுக்கு செட் ஆகுற மாதிரி தெரியலைங்க. பசுந்தீவனத்தை நல்லா அடிக்குது. கொஞ்சம் கடலைக்குடி இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் சிக்குது. மோட்டார் வந்து 2 HP தான் போட்டிருக்காங்க. 3 HP மாற்றிக்க போகிறோம். நான் மாற்ற போகிறேன். இப்போ 3 HP மாற்றிட்டோம்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பாய் சப்போர்ட் பண்ணுங்கள்.